அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கின்ற ஆளுமே நான் ரொம்ப நாளா தொடர்ச்சியா ஐயாவை எப்படியாச்சும் பிடிச்சி பேசணும்னு பார்த்தேன். இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க ஐயா என்கிட்ட. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாகர் சேனையின் தலைவர் ஐயா அருங்குணம் விநாயகம் அவங்கள தான். வாங்க ஐயா கிட்ட பேசலாம். நம்மளுக்கு இந்த பஞ்சம நிலம் குறித்து ஆய்வுகள் பண்ணி நிறைய தரவுகள் வச்சிருக்காங்க ஐயா. ஐயா கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. கடைசியா என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க நீங்க. சரிங்க. உங்களோட நேர்காணல், நீங்க செய்யற பணியெல்லாம் ஐயா ஏகலைவன் ஐயாவோட ராவணா இதுல பார்த்தேன். உங்களோட நேர்காணலை பார்த்துட்டு எனக்கு தலை சுத்தி போயிடுச்சு. என்னன்னா, அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆங்கிலேயர்கள் கொடுத்த இந்த பஞ்சம நிலத்தை எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த திராவிட அரசியல்வாதிகளும் அவர்களோட ஒட்டுண்ணிகளும் புடுங்கி வச்சிருக்காங்க நீங்க ஆய்வு பண்ணி சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி நீங்களே பேசுங்க ஐயா. ஐயா வணக்கம். நான் நீண்ட நெடுகாலமாக இந்த பஞ்சம நில சம்பந்தமாக ஆய்வு செய்து அதை கோர்ட்ல சொல்லி இதுக்கான ஒரு பஞ்சம நில மீட்பு மத்திய குழு போட்டிருக்கிறேன். அந்த இது சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-20 மணி நேரம் பேச வேண்டிய விஷயம். அது சுருக்கமா பேச முடியவே முடியாது. எப்படின்னா, இங்க பஞ்ச பராரிகள் ஆக்கப்பட்ட ஊருக்குடி மக்களுக்கு பஞ்சமர் தரிசு நிலங்களை வெள்ளைக்காரன் தரான். அந்த வெள்ளைக்காரன் கொடுத்த நிலத்துல கூட டிசி கண்டிஷன் லேண்ட், அது டிப்ரெசஸ் கிளாஸ் கண்டிஷன் லேண்ட். அது 1903 ஒரு ஜிஓ போட்டு தரான். இந்த நிலங்கள் யார் யாருக்கு தரணும் அப்படின்னு அந்த சாதிய பட்டியலை குறிப்பிட்டிருக்கிறான். ஆனா அந்த நிலங்கள் விநியோகம் பண்ணும் பொழுது அந்த சாதி பட்டியல வர மக்களுக்கு 5%, அந்த சாதி பட்டியலே வராத மக்களுக்கு 95% வழங்கி இருக்குது வெள்ளைக்கார அரசு. வெள்ளைக்கார அரசு மேல வெள்ளைக்கார மேல எந்த தப்பும் கிடையாது. அந்த நில நிர்வாகத்தை பார்த்தவங்க எல்லாம் இங்க இருக்கிற இந்தியன்ஸ் தான். அதனால 95% நிலத்தை கொள்ளையடிச்சிட்டாங்க அப்பவே. இப்ப நம்ம பஞ்சம நிலம், நிலக்குடியேற்ற சங்க நிலம், சேரி நத்தங்கள், அடுத்து சுதந்திரத்துக்கு பின்னாடி பூமி தானம், ஜமீன் அபாலிஷன் ஆக்ட், ஜமீன் ஒழிப்பு திட்டம், சீலிங் நில உச்சவரம்பு திட்டம், நில சீர்திருத்த திட்டம், அந்தந்த மாநில அரசுகளால ஒரு ஸ்கீம் போட்டு நிலங்களை வாங்கி கொடுக்கறது, நில சீர்திருத்தத்துல இருக்கிற நிலத்தங்களை கொடுக்கறது அப்படின்னு இது இந்தியா முழுக்க பல ஆயிரம் கோடி ஏக்கர்ஸ் நிலங்கள். இது நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம் இந்த விஷயத்த. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற இப்ப எந்த ஸ்டேட்லயும் இந்த நிலங்களை பத்தி எந்த புரிதலும் கிடையாது. அது எந்த மக்களும் பேசுறது இல்ல. தமிழ்நாடு மாதிரி இது இந்த பஞ்சம நிலம் பத்தி எந்த ஸ்டேட்லயும் பேசுறதா எனக்கு தெரியல. ஏன்னா இங்கதான் அவேர்னஸ் இருக்குது, அத புரிதல் இருந்தது 94ல இருந்து அதை நம்ம பேசினுக்கிறோம். இது அப்பப்போ ஒரு திராவிட கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க பேசும்போது அவங்க எதிர்கட்சி எங்க கூட சேர்ந்துக்குன்னு பேசுவாங்க. பேசிட்டு பஞ்சம நிலங்களை மீள பெறணும். யாரு? அதிமுக மீள, திமுக ஆட்சியில் அதிமுக மீள பெறணும்னு பேசும். திமுக ஆட்சியில் அதிமுக மேல பெறணும், நீங்க எல்லாம் பாருங்களேன் மீள பெறணும்னு பேசும். ஆனா 2 கட்சிகள் கையில் தான் இந்த நிலங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட அப்படியே கணக்கு போட்ட இவங்க எந்த நில கணக்கும் இவங்க கையில கிடையாது. நில நிர்வாகத்துல கேட்டா என் கையில இல்லைன்னு கலெக்டர் அனுப்புவாங்க. கலெக்டர் என்ற கேட்டா என் கையில இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைய வர சரியான நில தகவல் நில கணக்கே கிடையாது. இருக்கு, எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. ஏன்னா இந்த நிலங்கள் முழுக்க யார் கையில இருக்குதுன்னா இந்த திராவிட கட்சிகள் கையில் தான் இருக்குது. அப்ப எப்படி எடுக்க முடியும்? இந்த திராவிட கட்சிகள் வச்சுட்டு அதுல கரும்பு ஆலைகள் இருக்கு, சிமெண்ட் ஆலைகள் இருக்கு, தொழிற்சாலைகள் இருக்கு, பள்ளிக்கூடங்கள் இருக்கு, காலேஜுகள் இருக்கு, கல் குவாரிகள் இருக்கு, மண் குவாரிகள் இருக்கு, ரியல் எஸ்டேட் இருக்குது. இது மாதிரி பலவிதமான விதிகளை மீறி பலவிதமான செயல்களுக்கு புடிங்கி வச்சுக்கிட்டு இந்த அரசே அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குது. நீ கல் காரி வச்சுக்கலாம், நீங்க கம்பெனி வச்சுக்கலாம்,
கொஞ்சம் நஞ்சம் மீளப்பெற்ற நிலத்துல அரசே விற்கும். இப்ப நான் சமீபமா பேசியிருக்கிறேன், அந்த காணொலியில கூட பேசியிருக்கிறேன். உலகம் ஃபுல்லா விற்கிற வந்து சட்டு விற்கிற வந்து ஒரு கம்பெனி ராம்ராஜ் காட்டன், அவனுங்களுக்கு அரசே எடுத்து எங்க நிலத்தை வலிய கொடுக்குது. 10 லட்சம் ரூபாய் நிலத்தை வாங்கி 4 கோடி நிலத்தை கொடுக்குது. அதை கேட்டா இவங்களே கேஸ் போடுவாங்க. கேஸ் போட்டு இவங்களே வாதாடும். அந்த நிலங்களை மீள பெற்று ஒப்படைக்கிற அரசு கவர்மெண்ட் உயர்நீதி போட்ட கமிட்டிய இந்த நிலங்களை மாற்றானுக்கு விக்குது, மாற்று சாதிக்கு விக்குது. அப்போ இவங்க எந்த நியாயத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும்? சேரி நத்தங்களை என்ன சொல்லுவாங்க, இது வந்து ஒதுக்கப்பட்ட நிலம் சேரி நத்தங்கள். சேரி நத்தங்கள் 2ஆ இருக்கும். ஒண்ணு சேரி நத்தங்கள்ல SC ST மக்கள் வாழ்வாங்க, கிராம நத்தங்கள்ல SC ST அல்லாதவங்க வாழ்வாங்க. அப்ப இது கண்டிஷன் லேண்ட் தானே. நிர்வாகத்தில் கேஸ் போட்ட ஹைகோர்ட்ல போய் கேஸ் போடுறாங்க. ஒரு ஷூ கம்பெனிக்காரன் இந்த இவங்களே இப்ப வக்காலத்து வாங்குறாங்க, நீங்க வந்து சேரி நத்தங்களை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வக்காலத்து வாங்குற நில நிர்வாகமே அவங்களே தான் பஞ்சமல மீட்பு தலைவர். அப்போ இந்த இதுல இருந்தா எப்படி நிலங்களை மீட்க முடியும்? இப்போ ஆதி SC ST அல்லாதவங்க இந்த நிலத்தை அபகரிச்சு வச்சிருக்கிறாங்க. அதை வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாரு? அரசு. அரசு நில நிர்வாகம். இந்த அரசு நில நிர்வாகமும் அவங்க கையில மீள பெறல. ஏன் பெறல? இந்த நிலம் முழுக்க அதிமுக திமுக பினாமியினுடைய கையில் இருக்கு, மந்திரி பினாமி கையில இருக்குது. அதனாலதான் இதை மீள பெற முடியல. கமிட்டி போட்டு 6 வாரத்துல நிலங்களை மீள பெறன்னு 2015 கோர்ட் சொல்லிச்சு. இவங்களும் வந்து மத்திய குழு போட்டாங்க. இன்னி வர 1 சென்ட் மீள பெறல. அப்படி மீள பெற்றாலும் அதை விக்கிறாங்க தனியாருக்கு, நிலம் மாற்று பண்றாங்க. அப்ப தமிழ்நாட்டுல வந்து நாங்க தொடர்ச்சியா 10 வருஷமா நீங்க சொல்றீங்க தலை சுத்தி போச்சுன்ட்டு, நான் தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒன்றியமா ஒரு வட்டமா சுத்தி இந்த புரிதலை ஏற்படுத்திட்டு வரேன். யாருமே இது கண்டுக்கிறது இல்ல. SC மக்களும் இது கண்டுக்கிறது இல்ல. ஏன் கண்டுக்கிறது இல்லைன்னா, இந்த 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 விஷயம் வந்து பெரிய பெரிய இயக்கத்துக்கு எடுத்து போறாங்க. SC ST மக்கள் நிலம் இழந்தவங்க எல்லாம் அவங்க என்ன பண்றாங்க, இந்த மேட்டரை எடுத்துன்னு போயிட்டு இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் போய் கலெக்டர் பார்த்துட்டு இதை ஒரு மாதிரி ஆக்கி, ஏன்னா மந்திரிங்களுடைய நிலமாச்சு இது, எப்படி அவங்க எடுத்து தர முடியும்? அதனால ஏன்பா இதெல்லாம் கிடைக்காதுப்பா, நீ எப்ப வித்த இதெல்லாம் கிடையாதுப்பா, இதெல்லாம் நம்ம மீட்க முடியுமா அப்படின்னு அவங்களுக்கே மனசோர்வு அடைஞ்சு வச்சுட்டு அவங்க வெக்ஸ் ஆயிடுவாங்க. 2வது நான் கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய இயக்கம் வந்தா இவன் என்ன சாதாரண நாள் கூப்பிட்டு என்ன பார்த்தா பயப்படுறாங்க. அந்த இயக்கங்காரன் திட்டுவானா இல்ல இந்த ஆளால புரியுமா அப்படி என்ன பார்த்தா ஓடிட்டு இருக்கிறாங்க எல்லாம் பயந்துகிட்டு. மொத்தம் எத்தனை லட்சம் ஏக்கருங்க இந்த மாதிரி இவங்க எடுத்து வச்சிருக்காங்க? ஐயா அப்படியே அப்ராக்சிமெண்டா பார்த்தா ஒரு 19 லட்சம் ஏக்கர் இருக்கும் தமிழ்நாட்டுல மட்டும். எஸ். என்னென்ன ஸ்கீம்ல பாருங்க, பஞ்சம் நில மீட்பு, சேரி நத்தம், பஞ்சம தரிசு, நிலக்குடியேற்ற சங்கம் 1942 அவங்களே வந்து 4 விதமான நிலத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க வெள்ளக்காரன். அதுக்கு பிற்பாடு இவங்க ஜமீன், அதுக்கு பிற்பாடு பூமி தானத்துல தராங்க, ஜமீன் ஆபாஸ் ஆக்ட்ல தராங்க, சீலிங் ஆக்ட்ல தராங்க, லேண்ட் வந்து ரீஃபார்ம்ல தராங்க, நில சீர்திருத்தத்துல தராங்க. கிட்டத்தட்ட அரசுகளே வந்து நிலங்களை பர்ச்சேஸ் பண்ணி எடுத்து SC ST மக்கள்களை தராங்க. இன்னும் அவங்க கையில 1 ஏக்கர் கூட கிடையாது. அதுக்கு யார் பொறுப்பு? ஆமா, தமிழ்நாடு முழுக்க இதான் சார். எந்த கலெக்டர் இவங்களே ஒரு லெட்டர் நம்ம கொடுப்போம் நில நிர்வாகத்துல, உடனே கலெக்டருக்கு அனுப்புவாங்க. கலெக்டர் அதை எடுக்காத போவார். இவங்களே போன் பண்ணி சொல்லிடுவாங்க, சும்மா வச்சுட்டு அப்படின்னு சொல்லி போன் பண்ணி சொல்லிடுவாங்க. அதை எடுக்க முடியாது. இன்னி வரதான் நடந்துன்னு இருக்குது. நம்ம RDO போட்டு எடுக்க முடியாது. தாசில்தார் ஐயா தமிழ்நாட்டுல 60% குவாரிகள் வந்து SC ST நிலத்துல இருக்கு. எல்லாம் மந்திரி பினாமி தான் இது வச்சுட்டு இருக்காங்க. இப்ப இதுல எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இதுல ஒரே இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், இந்த இவ்வளவு நிலங்கள் புடுங்கப்பட்டிருக்கு, நிலத்தை கொடுத்தா மக்கள் வாழ்வாங்க, நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அவங்களுக்கு. அப்ப இப்ப அண்ணன் திருமாவளவன் அவங்க எல்லாம் வந்து மோடியும் அமித்ஷா வந்து எல்லாம் எதிர்ப்பா இருக்காங்க நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி எதுவும் பஞ்சம நிலம் பத்தி எதுவும் போராட்டம் நடத்திருக்காங்களா திருமாவளவன்? ஐயா இப்ப திருமாவளவன் வந்து பெரிய மாநாடு எல்லாம் நடத்தி இருக்கிறாரு. அதுல கருணாநிதி வந்து 1/4 மணி நேரம் பேசிட்டு போனாரு திருநெல்வேலியில. நான் அப்ப விடுதலை சிறுத்தையில இருந்தேன் நானு.
4 மணி நேரம் இந்த சப்ஜெக்ட் பேசுறது அவர் ஒரு சப்ஜெக்ட் பேசிட்டு போயினே இருந்தார் கருணாநிதி. இந்த நிலங்கள்லாம் நம்ம கையில இருக்குது, இவங்க மாநாடு போடுறாங்களே, இது நம்ம நிலம் மீட்டா தரப்பு அவர் 1/4 மணி நேரம் பேசிட்டு போயிடுறாங்க. ஐயா இந்த ஆட்சிக்கு திமுக ஆட்சி வந்த உடனே திருமாவளவனே நம்மளுடைய ஜீவோ மத்திய கோர்ட்டு போடுச்சுல மத்திய குழு, அந்த அரசு போட்டாங்கல்ல நில மீட்பு மத்திய குழு போட்டாங்கல்ல, அதனுடைய ஜீவோ எல்லாம் எடுத்து மு.க. ஸ்டாலின் கையில கொடுத்தாப்பல, கொடுத்துட்டு அதோட அவர் கதையை முடிச்சுன்னு அவர் கேட்கவே இல்லை. அது எந்த விதமான விஷயம் வரல. ஐயா இந்த நிலங்கள்லாம் வந்து நான் தொடர்ச்சியா பேசினுக்கிறேன், இந்த நிலங்கள்லாம் திமுக அதிமுக கையில் தான் இருக்குது, இவர் எப்படியா கேட்க முடியும்? இல்ல இப்ப நான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிக்கிறேன், நான் தான் எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க நிலத்தை வாங்கி தானே கொடுக்கணும். ஐயா நான் விடுதலை சிறுத்தையில இருந்து வெளியே வந்ததுக்கே இதான் காரணம். எப்படின்னா அவரு அப்பவே சொல்லிட்டாரு, நான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இல்ல எல்லா சாதிக்க தலைவர்னு சொல்லிட்டாரு. அப்ப நம்ம அவரை எதிர்பார்க்க தப்பு தானே. சரி, நீங்க ஏன் வந்து அவரு தான் ஒடுக்கப்பட்டவனா டெண்டர் எடுத்துட்டாரு அந்த மக்களை, அவர் வேண்டிதான் பாக்குறாரு. அவரு சொல்லிக்குவாரு, எல்லா அரசியல்வாதி தான் சொல்றாரு, திமுக மு.க. ஸ்டாலின் சொல்றாரு, அதிமுக எடப்பாடி சொல்றாரு, ஜெயலலிதா சொல்லிச்சு, எம்ஜிஆர் சொல்லிச்சு, கருணாநிதி சொன்னாரு, அண்ணா சொன்னாரு. அவங்க சொன்னவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்களா இங்க இந்த மக்களுக்காக? இவன் 1.5 சென்ட் தான் பிச்சை எடுத்துனுக்குறான். இப்போ சார் 1.5 சென்ட் பிச்சை எடுத்துனுக்குறாரு 10 வருஷமா போராடிக்கிட்டு. 1.5 சென்ட் எங்க இருக்கு? கிட்டத்தட்ட எத்தனையோ கோடி பேர் தமிழ்நாட்டுல 1.5 சென்ட் 1 சென்ட் நிலம் இல்லாத எஸ்சி எஸ்டி மக்கள் தவிக்கிறாங்க ரோட்ல. இன்னைக்கு சென்னை போன்ற பெருநகர்ல 48 லட்சம் பேர் வந்து பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறான். அவனுக்கு என்ன வீடியோ கொடுத்துச்சா? கொஞ்சம் அவங்களுக்கு இடம் தேவை, அந்த இடத்த மட்டும் காலி பண்ணி எடுத்து வந்து கண்ணகி நகர், பெரும்பாக்கம் போன்ற இடத்துல ஏரியில கொட்டிட்டு எடுத்துன்னு வந்து ஏரியில எடுத்துன்னு வந்து கொட்டுறான். எடுத்துன்னு வந்து இதை கேட்கறது யாரு இருக்குது? அவரு ஏன் கேட்பாரு? அவரு ஏன் கேட்கணும்? அவரு ஏன் கேட்கணும்? அப்ப நீங்க ஏன் கேக்குறீங்க? நீங்க திருமாவளவனா இல்ல நீங்க ஜெகன்மூர்த்தியா? நீங்க கேட்டீங்கல்ல அன்னைக்கு, நீங்க இந்த கேள்வி கேட்டுங்க, இனிமேல்லாம் கேட்காதீங்க அவரை. அவர் தான் செய்யலன்னா விட்டுடணும். அவரு நான் 200 வருஷம் இருக்க போறாரா? இல்ல அவரு இந்த மக்களுக்கு ஃபுல் அதிகாரத்தை வந்து எல்லாம் இந்த பறையர்களுக்கெல்லாம் வந்து நாங்க எடுத்துட்டு வந்தோம் அந்த கட்சிய. அவரு ஏற்கனவே நான் எல்லாருக்கும் தலைவருங்க, நீங்க போங்கன்னா நான் வெளியே வந்து நாங்க வேலை செய்யறோம். இப்போ இது மாதிரி கமிட்டி அருங்குண விநாயகன் நாகர்சேன ஒரு தனிப்பட்ட ஒரு சின்ன இயக்கத்தை வச்சுக்க நான் ஒரு கமிட்டி போட்டேன். இன்னைய வர அந்த கமிட்டியை பத்தி அவரு பேசியிருக்காரா? இல்ல ஜெகன்மூர்த்தி பேசியிருக்காரா? இல்ல இங்க இருக்கிற எஸ்சி எஸ்டி தலைவர் பேசியிருக்காங்களா? இது மாதிரி கமிட்டி இருக்குப்பா, அந்த கமிட்டி போய் கேட்கணும். 6 வாரத்துல நிலங்களை மேல பெறணும், எடுத்து மக்கள் கையில ஒப்படைக்கணும். அந்த கமிட்டி என்ன பண்ணுச்சு? நான் கேட்டா போட்டா தடுக்கிறதுக்கு யாருன்னா போய் இந்த நிலகத்து தான் இருந்தது. இப்போ எஸ்சி எஸ்டி துறை தலைவர் செயலாளர் தலைமையில் தான் பஞ்சமல மீட்பு கமிட்டி தலைவர் அவர் தான். அவரை போய் கேட்க முடியாதா? ஏன்னா கேட்டா இவங்க கோல் போயிடும், இவங்களுடைய எதிர்பார்ப்பு கிடைக்காது. அதனாலதான் எல்லாமே சார் இதை வச்சு பணம் சம்பாதிக்கிறான் சார், கோடி கோடியா. இத பச்சையா சொன்னா நான் அதை ராவணாவில மறைச்சு சொன்னேன். அதான் மல்லாந்து மூஞ்சா மார் மேல வந்து விழும் எச்சல் அப்படின்னு சொன்னேன் நானு. இதெல்லாம் அவங்க எல்லாம் வந்து இதுல இந்த சீன்ல வரவே கூடாது. அவங்க எல்லாம் ஃபெயிலியர் ஆயிட்டாங்க இந்த விஷயத்துல. ஏன் அவங்கள மறுபடியும் கூப்பிடுறீங்க? எதுக்கு அவங்களும் நம்ம கேட்கணும்? இல்ல எனக்கு உங்களோட கோபம் அதெல்லாம் புரியுது. ஆனா இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப சென்னை அப்படின்றது வந்து பூர்வக்குடி மக்களோட நகரம். அது வந்து சென்னை வந்து முழுக்க பறையர்கள், அவங்க ஒடுக்கப்பட்ட மக்கள், அதாவது ஆதிக்குடிகள் அவங்களதான். ஆனா இப்ப பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி கண்ணகி நகர்லயும் அந்த கல்லுக்குட்டையிலயும் கொண்டு போய் போட்டுட்டு முழுக்க எல்லாம் பாத்தீங்கன்னா தெலுங்கர்கள் வந்து ரியல் எஸ்டேட்டும் பண்றாங்க சென்னையில. இன்னைக்கு வந்து 75% நிலங்கள் வந்து தெலுங்கர் கையில இருக்குது தமிழ்நாடு முழுக்க. என்ன 20% மார்வாடி கையில இருக்கு. ஆமா, இங்க இவனுங்க கையில தமிழ் பேசுறவங்க எல்லாம் கிடையாது. தமிழ் பேசுனா பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது. சென்னையில பிளாட்ஃபார்ம் இருக்குது. கிராமப்புறங்கள்ல இருந்து ஏரி நீர்நிலை இவனுங்க வாழற இடமெல்லாம் கவர்மெண்ட் எப்போனாலும் தூக்கி போடும். பட்டா வாங்க தகுதி இல்லாத இடத்துல தான் இங்க இருக்கிற பூர்வகுடி மக்கள் வாழறான், தமிழ வாழறான். இங்க இருக்கிற ஆதிக்க சாதி ஃபுல்லா 90% நிலம் அவன் வச்சுன்னு இருக்கிறான். இங்க இருக்கிற தெலுங்குக்காரனுங்க வச்சுக்கிறானுங்க, இத ராஜஸ்தான்காரனுங்க வச்சு இருக்கிறானுங்க. இதுல மறுக்க முடியும்? சொல்லுங்க, ரியல் எஸ்டேட் எல்லாம் யார் நடத்துறது? இல்ல அதுதான் இங்க மந்திரிங்க பினாமியில வந்து ராஜஸ்தான்காரன் ரியல் எஸ்டேட் நடத்துறாங்க, தெலுங்குக்காரன் ரியல் எஸ்டேட் நடத்துறான், தெலுங்குக்காரன் கம்பெனி நடத்துறான், தெலுங்குக்காரன் கல்குவாரி நடத்துறான். கல்குவாரி பாருங்க சார், நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற கல்குவாரி பாத்தீங்கன்னா 50% வந்து அதர் காஸ்ட் தான். ஆந்திராக்காரன் இங்க வந்து நடத்துறான், கல்குவாரிகளை நடத்துறான், சேட்டு நடத்துறான். தமிழ்நாட்டினுடைய நிலத்துல எல்லாத்தையும் நாசம் பண்றான்.
ம் நம்ம தாசில்தாரோ ஆர்டிஓவோ இந்த நிலம் வந்து கல்குவாரி கொடுக்க தகுதி இல்லை ம் அப்படின்னு சொன்னா கூட ம் கலெக்டர் வந்து மந்திரி மிரட்டி கல்குவாரி வாங்குறாங்க. எத்தனையோ கல்குவாரி அது மாதிரி கொடுத்து தாசில்தாரே சொல்றாங்க, எங்க நான் என்ன சார் நாங்க இது தகுதி இல்லாத இடம் கல்குவாரி கொடுக்க கூடாதுன்னு சொன்னா கூட கல்குவாரி கொடுக்குறாங்க சார். மேல நாங்க என்ன பண்றது? தாசில்தார் லெவல்ல நாங்க என்ன பண்றது? ஆர்டிஓ லெவல்ல நாங்க என்ன பண்றது? கலெக்டர் லெவல்ல நாங்க என்ன பண்றது? மந்திரி சொல்றாரு போடுறாங்கன்னு. இங்க அரசும் கிடையாது, சட்டமும் கிடையாது, ஒரு கரமாந்திரம் கிடையாது சார் இங்க. ம் சார் எவனா எப்படின்னா போட்டோம் சார். எங்களுக்கு கொடுத்த வாழ்வாதார நிலத்தெல்லாம் கல்குவாரி போட்டு உடைச்சு கோடி கோடி அள்ளி மூட்டா நான் எங்க சார் அந்த பழத்தில் தான் சார் நிலம் மீட்டா கூட உழுந்து சாவணும். ம் அந்த கல்குவாரி பழத்தில் தான் உழுந்து சாவணும். ம் எனக்கு இல்லைங்க. ஒரு அடி 300 நீ வந்து மீட்டே கொடுத்தா கூட நான் என்ன பண்றது அத? ம் இப்ப எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இதுல வந்து பார்ப்பனர்கள் சூழ்ச்சி பண்ணிட்டாங்க, நிலத்தை பிடிங்கிட்டாங்கலாம் சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் உண்மை இல்லைங்கய்யா. பார்ப்பனர்கள் இவனுங்க சொல்ற பூச்சாண்டி சார் இதெல்லாம். அவங்கள அங்க நிலம் வச்சுக்கிறாங்க. ஆ அப்ப நிலம் வச்சிருக்கிறது தெலுங்கர்கள் தான். ஆமா ஆமா, பார்ப்பனர் எங்க வச்சுக்கிறான் பாவம் அவன் சார். இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் எல்லாம் அவங்க கையில் தான் இருக்குது. அவங்களுடைய வேலைக்காரனுக்கு தான் இருக்கும். ம் சொன்னா இவனுங்க பால்பரன் பூச்சாண்டி காட்டு எல்லா நிலத்தையும் வச்சுக்குவாங்க, எல்லா பணத்தையும் பிடிங்கி வச்சுக்குவாங்க, எல்லா எஸ்ருடைய எல்லா கல்வி சலுகை பிடிங்குவாங்க, இடஒதுக்கீடு பிடிங்கி வச்சுக்குவாங்க. அவன் பார்ப்பனர் வந்து பிடிங்கி வச்சான். ம் 60 வருஷமா யாரு இங்க ஆள்றது? பார்ப்பனர் ஆள்றான் இல்ல. யார் ஆள்றது? தெலுங்கர்கள் தான். இவன் தானே டெய்லி அட்ராசிட்டி பண்றான், ம் டெய்லி ஆணவ கொலை பண்றான். இவன் கண்டுக்கிறதே இல்ல. ம் படிச்சா வாய வெட்டுறான், ம் ஓட்ட பஞ்சத்துல ஓடினா காலை வெட்டுறான், ம் தெருவுல வரக்கூடாதுன்றான். ம் அப்படி கல்வி சாதி மறுப்பு பண்ணா கொலை பண்ணி கடாசுறான். இது என்ன தடுக்கிறதுக்கான ஒரு தடுப்பு சட்டம் இருக்குதா? இல்ல வன்கொடுமை தடுப்பு சட்டம் தான் இருக்குதா? அதை இவன் பயன்படுத்துறானா? ம் ஒண்ணுமே பண்றது இல்லை இவனுங்க. இவனுங்க வந்துதான் எங்க தாலி அறுந்து நடுத்தர்ல நிக்கிறனாங்க. ம் ஒரு சென்ட்டுக்கு வழி இல்லாத கூறுகுடி மக்கள், இந்த நாட்டினுடைய சொந்தக்காரனுங்க. ம் நாங்க வந்து ஒரு சென்ட்டுக்கு இவங்களாண்டு கெஞ்சி நிக்கிறோம். அவன் வந்து ரியல் எஸ்டேட் நடத்துறான். ம் இல்லையே, இங்க ஈவேரா வந்து எல்லாத்தையும் சமூக நீதியை கொண்டு வந்துட்டாரு, பறையர்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சில பேர் இப்போ முழங்கிட்டு இருக்காங்களே. நீங்க இதை இப்படி சொல்றீங்க? சார் அவங்க ரெக்கார்டு என் கூட பேச வைங்க சார். ம் என் கூட பேச சொல்லுங்க ம் ம் சார். அவருக்கு எங்களுக்கு என்ன சார் சம்பந்தம்? ம் அவரு எங்களுக்கு கத்து கொடுத்தாரு. ம் திருவள்ளூர் அவர் தானா? ம் அம்பேத்கர் அவர் தானா? ம் அது வந்து இந்த ரெட்டமலை சீனிவாசன் அவர் தானா? அயோத்திதாச பட்டியர் அவர் தானா? அவங்க எல்லாம் தள்ளி அவருக்கு முன்னாடி படிச்சவரா இவரு? விளக்கம் தெரிஞ்சவரா? ரெட்டமலை சீனிவாசனோட பெரியவளா இவெல்லாம்? நாங்க வந்து சீமன்ல இருந்து இன்னிய வர இருக்கிற ஆள் வர நாங்க இருக்கிற சார். எங்களுக்கு எவன் கத்தரணும், எவன் எங்களுக்கு வழி காட்டணும்? இவனுங்க எல்லாம் எங்களை முடக்கி வச்சானுங்க. நாங்க தலை தூக்காத சார். நிலம் அதிகாரம் தான் நிலையான அதிகாரம். அந்த அதிகாரத்தை புடுங்கணும் இவன் தான். சரி அப்படி சொல்றாரு, எல்லாத்தையும் கீழ்ச்சி வச்சேன்னு சொல்லிட்டு. ஈரோடு மாவட்டத்துல அம்பேத்கர் சிலை வைக்க முடியுதா? கோயம்புத்தூர்ல அம்பேத்கர் சிலை இருக்குதா? நாமக்கல்ல இருக்குதா? சேலத்துல வைக்க முடியுதா? ஒரு கொடியை நாட்ட முடியுதா? எங்களுடைய பூர்வகுடி மக்களுடைய அதிகாரத்தினுடைய கொடிகள் இருக்குதா? இயக்க கொடிகளை அதை நாட்ட முடியுதா இவங்களால? இவனுங்க இருக்கிறத சரி அவர் சொல்லிட்டு போட்டாரு. அவன் சிஷியம் தானே இது நாட்ட ஆண்டுக்கிறான். இவங்களுடைய கொடிகளை ஏத்த முடியுதா? குறிப்பா வந்து அந்த திமுக கூட்டணியில இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுடைய கொடி ஏத்த முடியுதா? அது 8 லட்சம் பேர் இருக்கிற விடுதலை சிறுத்தையில அவனுக்கு ஒரு மரியாதை இங்க இருந்ததா? இல்ல. எஸ்ஐடி மக்களுடைய இது இப்படித்தான் பாதுகாக்க சொன்னாரா பெரியார? அவங்க கொடி ஆட்டக்கூடாது, அவங்க செலவு வைக்க கூடாது, அவங்க நில அதிகாரத்துல இருக்கக்கூடாது, அவங்க பச்சா வாயை வெட்டுங்க, ஓடனா காலை வெட்டுங்க, கலப்பு திருமணம் இந்த ஆளை கொலை பண்ணுங்க, இதான் கத்து கொடுத்தாரா பெரியார? கத்து கொடுத்தாரு கேக்குறேன். வேங்கை வேலை நடந்ததை பத்தி நீங்க என்ன கருத்துன்னு வச்சிருக்கீங்க? வேங்கை வேலையில யாரு குற்றம் கொடுத்தாங்களோ அவங்களே குற்றவாளியா? வேங்க வயல் சார், இது வேங்க வயல் ஒண்ணு, அது வெளியே தெரிஞ்சு சார். எவ்வளோ ஊர்ல நடந்திருக்கு விஷயம். இத எத்தனை வெளியே கொண்டு வந்துட்டான். எவ்வளவு வேங்க வயல், எவ்வளவு கோவில்ல சார். இது திரௌபதி அம்மன் கோவில் 20 கோவில்ல வந்து தமிழ்நாட்டுல இருந்து உடனே போங்க பூட்டுவாங்க. இதே நாங்க இதுவா சட்டம்? இதுவா சமூக நீதி? நானும் அவனை ஒன்னா இருக்கிறோம், எங்களை சமாதானம் பண்ணி அந்த கோவில்ல விடுறதா? நீ இப்ப பூட்டிக்கின்னு இருந்து நான் கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கி வந்தா கொடுக்குது. அப்ப நீங்க என்ன இங்க என்ன சாதி இந்துக்களுக்கு தான் நீங்க இருக்கிறீங்க, எங்களுக்கு எங்கயா இருக்கிறீங்க நீங்க? கோர்ட்ல நாங்க ஆர்டர் வாங்கி வந்தோம். நான் போய் 10 பேர் பார்த்தோமா? போலீஸ் வச்சு தள்ளுறீங்க. நீங்க எத்தனை சேலத்துல மூடி வச்சீங்க? ஆமா விழுப்புரத்துல மூடி வச்சீங்க. எத்தனை திரௌபதி அம்மன் கோவில மூடி வச்சிருக்கிறீங்க? எத்தனை கோவிலுக்குள்ள நாங்க போக முடியல? எத்தனை மண்டகப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாம் தலப்பா கட்டுவாங்களே, இப்ப கட்ட முடியுதா? நீங்க மட்டும் கட்டிக்கலாமா? தலப்பா கட்டிக்கலாமா? எங்களுடைய கோவில் ஈஸ்வரன் கோவிலுக்குள்ள பறையர்களுடைய கோவில் அது. அதுல நாங்க போக முடியுதா? அதுல ஒரு தலப்பா கட்டிக்க முடியுதா? அல்ல அந்த தேரை இழுக்க முடியுதா எங்களால? இவன் என்ன கீழ்ச்சி வச்சானுங்க இவனுங்க? இல்ல இவனுங்க என்ன பண்ணாங்க சொல்லுங்களேன்.
இல்ல சமூக நீதி நாங்க தான் கொண்டு வந்தோம், உங்களுக்கு சட்டை போட்டது நாங்க தான், சார், நீங்க. ஆமா சார். தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுக்கு பேண்ட் போடுறது இவங்க தான். அம்பேத்கருக்கே வந்து கோட்டு போடுறது இவங்க தான் படிக்க வச்சவங்க. ம் சார், நாங்க படிச்சது இந்த நாட்டுல இருக்கும்போது இவங்க எங்க சார் இருந்தானுங்க இவங்க எல்லாம்? தெரியுமா, தெரியுமா? ம் கருணாநிதி 3 ட்ரிப் 10வது ஃபெயில் ஆகிக்கிறாரு, 11வது தெரியுமா? ம் ம் 3 அட்டெம்ப்ட் பண்ணிக்கிறாரு, ம் எழுதி பாஸ் ஆகல. ம் நாங்கெல்லாம் யாரு திருக்குறள் எழுதிக்கிறோம் இந்த நாட்டுல? ம் நாங்கெல்லாம் வான சாஸ்திரிகள். ம் நாங்க சொன்னாதான் பௌர்ணமியா, இன்னைக்கு வந்து கிரக இது வருதா, சூரிய கிரகணமா சந்திர கிரகணம் நாங்க சொல்லிக்கிறோம் இந்த நாட்டுல. நாங்கெல்லாம் வான சாஸ்திரிகள் சார். எங்களுக்கு எவன் சார் சொல்ல முடியும்? ம் இவ்வளவு தத்துவமான ஆளத்தான் சார் அடக்கி வச்சிருக்கிறாங்க ம் சார். நிலம் இல்லாத மனுஷன், நிலை இல்லாத மனுஷன் சார். உண்மை. அத கரெக்டா புடுங்க, எங்க நில அதிகாரத்துல இருந்து புடுங்குறானுங்க எங்களை. ம் ம் எங்களை நில அதிகாரத்துக்கு நிராயுத பாணியா ரோட்ல நிறுத்தி இருக்கிறானுங்க ம் ம் சார். இன்னைக்கு வந்து நான் சொல்றேன் சார், இன்னைக்கு திருமாவளவன் இல்ல, இந்த எல்லா தலித் தலைவர்களும் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். ம் ம் எல்லா தமிழகத்து இந்த எஸ்சி எஸ்டி மக்களுக்கு கூட வேலை செய்யற இன்னைக்கு ஒன்னா 1 லட்சம் பேர்ல இருக்கிறான் திருமாவளவன். நாளைக்கு அவரே சிந்திச்சு உட்கார்ந்து இருக்கணும், நம்ம இருக்குமா என்னடா பண்ண இந்த மக்களுக்கு. ம் அவரே ஒரு நாளுக்கு மனசு கஷ்டப்பட வேண்டிய ஒரு நிலை இங்க வரும் சார். ம் ஏன்னா நான் அந்த ஃபீல்டுல பாக்குறேன் இந்த மக்கள் படுற கஷ்டம். இந்த ஆடியோ, இந்த நிலத்தை போய் எடுக்க போன ஆடியோ கண்டுக்கிறதுல, தாசில்தாரும் கண்டுக்கிறதுல, கலெக்டரும் கண்டுக்கிறது, நில நிர்வாகத்தும் கண்டுக்கல, ரெவன்யூ கண்டுக்கிறதுல. அப்ப யார் தான் இது எடுக்கிறது? ம் ம் ஆ, ம் நீங்க பேசாத இருந்தா கூட பரவாயில்ல, எல்லா தலைவர்களும் பேசின விஷயம் தானே இது. உண்மை. ம் ஏன் ம் சார், இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற பெரிய விஷயம் எது சார்? ம் பெரிய தேவைன்னா நிலம் தானே. நிலம் தான். கோடான கோடி மக்கள் நடுரோட்ல நிக்கிறானே. ம் அப்ப நீயே கூட தலைவரா இருந்தா நடுரோட்ல நிக்கிறவன் நீ தலைவர் ஆக போறியா இல்ல முதல்வர் ஆக போறியா? ம் அவனை நடுரோட்ல வச்சு நீ என்ன பண்ண போற? ம் இந்த நிலத்தை வந்து தெலுங்காரன் வந்து பாட்டு அவன் சார் இங்க இருந்துகிட்டு அமெரிக்காவுல உட்காந்து இங்க நிலத்தை விக்கிறானுங்க சார், மடக்கி மடக்கி. ம் இந்த பொருளாதாரம் பூரா அமெரிக்காவுல போகுது. ம் இங்க இருக்கிற ஜமீன் பாருங்களேன், ஒரு ஆளுக்கு 4 ஊர்ல 5 ஊர்ல ஜமீனு. ம் அவனுங்க வந்து அமெரிக்காவுல செட்டில் ஆகிறான், அவன் குடும்பமா. இங்க இருந்து புரோக்கருங்களை வச்சு நிலத்தை வித்துன்னு போறான். அப்ப இந்த நாடு நான் இங்க இருக்கிற அனுபவிக்கிறான். இங்க இருக்கிற அனுபவிச்சா கூட பரவாயில்லடா, இந்த தமிழர்கள் அனுபவிச்சா கூட பரவாயில்லடா பாவிகளா. ஏன்டா அமெரிக்காவிலயும் பிரான்ஸ்லயும் அங்க இருக்கிற வந்து இங்க இருக்கிற பொருளாதாரத்தை வாரி போய் அங்க போயினா நெப்போலியன் எல்லாம் பாத்தீங்களா? ரெட்டியார் என்ன பண்ணிக்கிறாரு? 3000 ஏக்கர் வாங்கிக்கிறாரா, 300 ஏக்கர் வாங்கிட்டா சொல்றாரு பெருமையா. யாரு விட்டு பணம் அது? யாருடைய சொத்து? யாருடைய உழைப்பு? இதே மாதிரிதான் வந்து இங்க எல்லாமே போயிட்டாங்க வெளிநாட்டுல வந்து இந்தியாவுல இருக்க தமிழ்நாட்டுல இருக்கிற சொத்துக்களை வித்து போறான் கோடி கோடியா. நீங்க மலையில போய் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மக்களுடைய நிலைமை பரிதாபமா இருக்குது. ஒரு சென்ட் வன இலாக்காரன் சொல்றான், நீ உள்ள வராத டைகர் பாஸ் வெளியே தோத்துறான். அவனுக்கு கொடுத்த நிலம் மேல எல்லாத்தையும் டிசி கண்டிஷன்ல புடிங்கி வச்சுக்கிறான். ஆர்எஃப்டி லேண்ட், ஆர்ஹெச்டி லேண்ட்லாம் புடிங்கி வச்சுக்கிட்டான். ஒரு கம்பெனி 16 ஏக்கர், 16,000 ஏக்கர், 13,000 ஏக்கர், 10,000 ஏக்கர், 8,000 ஏக்கர் இன்னி வர வந்து ஒரு அக்ரிமெண்ட் வெள்ளக்காரன் பொருள் இன்னி வர வச்சுக்கிறான். அங்க லேண்ட் சீலிங் இன்னி வர பயன்படல. அங்க ஜமீன் அபாலிஷன் ஆக்ட் இன்னி வர பயன்படல. அப்ப இவன் என்ன ஆட்சி நடத்துறான்? அங்க இருக்கிற பூர்வக்குடி மக்கள் 1.5 சென்ட்டுக்கு போராடிக்கிறான். வெளிநாட்டுல இருக்கிற வந்தேரிகள் வந்து 1000 ஏக்கர் கணக்குல வச்சுக்கிறான். 16,000, 13,000, 10,000, 7,000 வச்சுக்கிறான். அங்க போய் வந்து அந்த மலையில வந்து நம்ம போனா வீடு கட்ட வேணாம்னு சொல்லுவோம். எத்தனை பள்ளிக்கூடங்கள், அந்த நிலமெல்லாம் யாரு? நாங்க தொடர்ச்சியா பேசிக்கிறோம். இந்த கவர்மெண்ட் என்ன அக்கறை இருக்குதா சொல்லுங்க? அவங்களுக்கு என்னன்னா நில அதிகாரம் எஸ்சி எஸ்டி மக்கள் கையில போய் சேரக்கூடாது. அப்படி போனா அவன் அடுத்த கட்டத்தை சிந்திச்சிடுவான், அரசியல சிந்திச்சுட்டான். இவனை ஓட விட்டுனே நடுத்தூர்ல ஓடிக்கினே இருந்தான். அவன் எதை சிந்திப்பான்? எங்க படுக்கலாம், எங்க உட்காரலாம், எங்க இழைப்பாரலாம், அதுதானே சிந்திப்பான். அதுதானே இவங்களுடைய இலக்கா இருக்கு. இத்தனைக்கும் பறையர் சமூகம் தான் மிக அதிகமான எண்ணிக்கையில இருக்கிற ஒரு சமூகம். சார் நீங்க கூட 1 கோடின்னு சொன்னீங்கல்ல, இவனுக்கு கணக்கே தப்பு. நீங்க ஒன்னா பாருங்களேன், மந்திரி கொடுத்தாலும் சரி, ஜட்ஜி கொடுத்தாலும் சரி, பறையர்களை கொடுத்துருக்காங்க. சொல்லுங்களேன், எத்தனை பறையர் ஜட்ஜியா இருக்காங்க? எத்தனை பறையர் பிபியா இருக்காங்க? ரெண்டே 2 அமைச்சர் தான் கொடுத்திருக்காங்க 1 கோடி பேர்ல. அந்த அமைச்சர் என்ன பண்ணிக்கிறாங்க? என்ன பண்ண இந்த சமூகத்தை வந்து எட்டி பார்த்தாங்களா அவங்க? இல்ல சமூகத்தினுடைய குறைகளை என்ன சொல்லியிருக்காங்களா? சட்டமன்றத்துல பேசிக்கிறாங்களா? இல்ல 44, 45 எம்எல்ஏ இருக்கான அவன் பேசியிருக்கிறானா? இன்னி வர எங்களுடைய இடஒதுக்கீடுலாம் இவனுங்க மடக்கி வச்சுக்கிட்டு, அது எங்களுடைய இடஒதுக்கீடு தானே, எங்களுடைய இடஒதுக்கீடு தானே எம்எல்ஏ எம்பி. அவனை இவன் சட்டமன்றத்துல பேச விட்டுக்கிறானா? இன்னி வர ஃப்ரீயா? அந்த இடத்தை முடக்கணும் இவன். இவன் கட்சி சின்னத்தை கொடுத்து அவனை ஜெயிக்க வச்சு அவனுடைய ஆளாக்கி அவனை பினாமி ஆக்கி கையில வச்சுக்கினா
எங்களுடைய இடஒதுக்கீடு எங்க எங்களுக்கு பயன்பட்டுருக்குது? கல்வியில பயன்பட்டுருக்குதா? கல்வி நிறுவனங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்குதா? இல்ல எஸ்சி எம்எல்ஏ எம்பி எங்களுக்கு அது பயன்பட்டு இருக்குதா? எதுக்கு எங்களுக்கு இடஒதுக்கீடு? எதுக்கு சார் அது வேணான்ற? நான் எம்பி வேணாம், எம்எல்ஏ வேணாம், மந்திரி வேணாம். இவன் என்ன சாதிச்சா? இவன் ரெக்கார்டு எடுங்க. இது வரப்பா இந்த எஸ்டி மக்களுக்கு தமிழ்நாட்டுல இடஒதுக்கீடு வந்ததுலாம் எம்எல்ஏ எம்பி ஆச்சு. இந்த வரப்பா இந்த எஸ்சி எம்எல்ஏ எஸ்சி எம்பி கேட்டான், நாங்க வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கிறோம். இல்ல அவங்களால இவ்வளவு பயன் சார். ஒருத்தரால இப்ப நம்ம திருமாவளம் கூட சொல்றோமே, திருமாவளம் அங்க பேச விடுறாங்களே, வேற சப்ஜெக்ட் பேசினா தான் பேச விடுவாங்க. வேற சப்ஜெக்ட் பேசணும், அதை பேச விடுவாங்க. எஸ்சி மக்கள் எம்எல்ஏ 44 எம்எல்ஏ, ஒரு எம்எல்ஏ திமுக இவங்க வந்து சமூக நீதி காக்குறாங்களா, அந்த சமூக நீதியில வந்தவன் தானே அவன். அவனை பேச விட்டுருக்காங்களா? எந்த எம்எல்ஏனா எஸ்சிங்களை பத்தி எவ்வளவு குறை இருக்குது தமிழ்நாட்டுல? அவனுக்கு தெரியாதா இந்த குறையெல்லாம் நடக்குது? சாதாரண ஆளே என்ன மாதிரி ஆள்லாம் ரோட்ல கத்தின்னு இருக்கிறான், இது நடந்துருச்சு அது நடந்துச்சு. எம்எல்ஏக்கு தெரியாதா? அங்க எம்பிக்கு தெரியாதா? இவங்க சட்டமன்ற வரலாறு எடுத்து பாருங்களேன், பேசிக்கிறாங்களா, கேட்டு பாருங்களேன் என்னன்னு. அவங்கள புகழணும், அவர்களை இவர்களை வேர்கள்னு சொல்லணும் நம்ம. இல்ல பேச விட மாட்டானுங்க. ஆமா, அதான் இங்க நடந்து இருக்குது. இல்ல ஆனா அவர் வந்து எது பேசினாலும் அவரை வந்து பேச விடாம கூட்டணி தர்மம் அப்படி இப்படின்னு இது பண்ணி குழப்பிடுறாங்க. இந்த கூட்டணிக்கு விட மாட்டாங்க. பேசினா எஸ்சி ஒரு எம்எல்ஏ பேசுறான்னா அவனுங்களை பாராட்டி பேசுறது மட்டும்தான் அலோவ் பண்ணுவானுங்க. இவனுக்கு எந்த கோரிக்கையும் கேட்க விட மாட்டானுங்க. கேட்டாலும் அது கண்டுக்க மாட்டேன். இப்ப ஜெகன் பூர்த்தி போன்ற ஆட்கள் கேக்குறாங்க, சட்டமன்றத்துல எவ்வளவு கேட்டிருக்காங்க, ஆனா கண்டுக்க மாட்டாங்க, முடக்குவானுங்க அப்படியே. அப்ப 44 எம்எல்ஏ எழுந்து கத்தனா சார், ஒரு கோரிக்கை வச்சு கத்தனா சட்டமன்றம் நடக்குமா? நடக்காது, நடக்காது. பாராளுமன்றத்துல 120 எம்பி இருக்கிறானே, எழுந்து கத்தனா பாராளுமன்றம் நடக்குமா? நடக்காது. அப்ப 120 பேர் யார் கட்டுப்பாட்டுல இருக்கிறான்? 45 பேர் யார் கட்டுப்பாடு இருக்கிறான்? தமிழ்நாடு 1000 சொச்ச எம்எல்ஏ இருக்கிறானே, அவன் யார் கட்டுப்பாட்டுல இருக்கிறான்? இவனுடைய கட்டுப்பாட்டுல தானே இருக்கிறான். அப்ப எங்க இந்த சமூக நீதி எங்களுக்கு எங்க பயன்படுது? ஜனநாயகம் எங்க எங்களுக்கு பயன்படுது? நில அதிகாரம் எங்க எங்களுக்கு பயன்படுச்சு? கல்வி அதிகாரம் எங்க எங்களுக்கு பயன்படுச்சு? பொருளாதார அதிகாரம் எங்க எங்களுக்கு பயன்படுச்சு? நான் ஓடி வந்து எம்எல்ஏ எம்பி ஆனா அவன் ஒரு டெண்டரை எடுத்துட முடியுமா? இன்னைக்கு கோடான கோடி டெண்டர் விடுறான எல்லா நிறுவனங்கள் ஒப்பந்தம், அது ஒரு எஸ்சி போய் எடுத்துட முடியுமா? அதுல வாழ்ந்துட முடியுமா? போன கக்குஸ் கொடுப்பான், கக்குஸ் டெண்டர் ஒன்னா எடுத்துக்கலாம் இவன். கழிவற டெண்டர் ஒன்னா கொடுப்பானுங்க. அது கூட இன்னொரு ஜாதிகாரனை விட்டு வேலையை மட்டும் இவங்க கையில கொடுப்பானுங்க. அத கூட இப்ப ஆந்திரா கொடுத்துட்டாங்க, அது தெரியுமில? ஆமா, ஆந்திராக்காரன் இருந்து போயிருக்கிறான். ஏன்னா தமிழ்நாட்டுக்காரனுக்கு போய் பெருக்கு தெரியாது. அவங்க ஆளுங்க இல்ல, எல்லாம் அவங்க ஆள் தான் பழைக்கணும். தமிழ்நாட்டுல வந்து மொத்த டெண்டரும் அவங்க தான் எடுத்து பழைப்பாங்க. இதெல்லாம் மாத்தணும் சார். சார் உணவே சொல்லிட்டு போனாரு கரெக்டா. நான் வந்து கிட்டத்தட்ட 92 95 அந்த புக்கு படிச்சேன், சின்ன புக்கு, திராவிடத்தால் விழுந்துட்டேன்னு. அப்ப எனக்கு புரியல. அதுக்கு பிற்பாடு அடிப்படை தான் தெரியணும். இந்த திராவிடங்களை கட்சிகளை ஒழிக்காத எஸ்சி எஸ்டி தமிழர்களுக்கு எந்த வாழ்வும் கிடையாது சார், ஜீரோ தான். அது எத்தனை எம்எல்ஏ வந்தா கூட, சட்டமன்றமே உங்க கையில வந்தா கூட சரி, முதல்வரே ஒரு எஸ்சி எஸ்டி ஆனாலும் சரி, விடிவே கிடையாது. திராவிடத்தை ஒழிக்கணும்ன்றீங்க? இவங்களை கழுவணும், திராவிடத்தை ஒழிக்கணும்ன்றீங்க? அப்பனா கண்டிப்பா திராவிடத்தை ஒழிக்கணும் சார். ஒரு ஃபுல்லா வந்து இவன் வீட்டுல சவுக்கு சங்கர் வீட்டுல மலத்தை கொட்டினானுங்களே, அதை கழுவி வெளியேற்று பவுடர் போட்ட பொருள் தான் நான் வாழ முடிஞ்சுதாங்க. அந்த மலமே அங்க வச்சு நாளே இப்ப உள்ள போய் வாழ முடியுமா? அப்ப இவனு மலை மாறி சார் இவனுங்க. அத வீட்டுல வச்சு படுக்க முடியுமா, சாப்பிட முடியுமா? இவனுங்க அது மாதிரி ஆயிட்டானுங்க. 100ல ஒரு வார்த்தைங்க நீங்க சொன்னது. திராவிடம் இருக்கிற வரைக்கும் தமிழர்கள் வாழவே முடியாது. அதுவும் வாழறதுக்கு வழியா சார். எந்த தமிழ் எஸ்சிஎஸ் தமிழ் எல்லா தமிழ் உன்னங்கட்டாவது கஷ்டப்பட்டுங்கிறான். அவனுக்கு சாதியில மாட்டிக்கிட்டு, அவனுங்க வந்து சாதி வெறியை ஊட்டிக்கிட்டு, அவனுக்கு ஒண்ணு சேர விடாது இப்படி பண்றானுங்க வேடிக்கை. அப்பா இது சார் அந்த திராவிடத்தின் சூழ்ச்சிகள் தான் சார். இந்த சாதிகளை பிரிச்சுக்கிட்டு அவனை ஒரு சங்கம் ஆரம்பிடான்னு சொல்றது, இவனை ஒரு சங்கம் ஆரம்பிடான்னு சொல்றது. இந்த சங்கம் ஆரம்பிச்சு விடுறதே திராவிட கட்சிகள் தான். தலித் இயக்கங்களை பாருங்க, 2000 பேர் 3000 பேர் இருப்பானுங்க. ஆனா இந்த மக்களுக்கான விஷயத்துல வரமாட்டான் உள்ள. ஒரு கமிட்டிக்கு இது 10 வருஷமா இதுவரை வந்து கமிட்டி பார்த்தவனே இல்லை எவனும். ஏன்னா அவனுக்கு தெரியும் இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியும். நம்ம போனா மந்திரி காசு கொடுக்க மாட்டாரா, நம்ம எடுத்து போன வேலை செய்ய மாட்டாரா, இப்படின்ட்டு எல்லாமே உருவாக்குறான் சார். நீங்க மேற்கு மாவட்டத்தெல்லாம் பாத்தீங்கன்னா மந்திரிகளே உருவாக்குறானு சார் இந்த இயக்கங்களை. ஒரு ஆள் இருப்பான் அவன் ஒரு இயக்கம், 2 ஆள் இருப்பான் அவன் ஒரு இயக்கம். இது மாதிரியே திராவிட கட்சிகள் சூழ்ச்சி. ஏன்னா இவங்க ஒன்னா போக முடியாது சார்.
தமிழ ஒரு விஷயத்த சொல்றத கேளுங்க. ஏன் திராவிடத்தை நான் எடுக்கணும்னு சொல்றேன்னு கேளுங்க. வடக்கே பறையர்கள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இங்க மற்ற உள் சாதியெல்லாம் கம்மியா இருப்பாங்க. தெற்கே பல்லர்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர் வந்து அதிகமா இருப்பாங்க. மற்ற சாதியெல்லாம் உள் சாதியெல்லாம் கம்மியா இருப்பாங்க. மேற்கு அருந்ததியர் வந்து பலமா இருப்பாங்க. மற்ற சாதியில கம்மியா இருப்பாங்க. பல்லம்பரையும் சக்கிலியர் ஒரே அணியில் நின்னான்னா ஒரு கட்சியை தோக்க வைக்க முடியும், ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்க முடியும். அந்த சூழ்ச்சி கருணாநிதிக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. திமுக ஆளை விட்டு அதியமான் போன்ற திமுக இருந்த ஆளை வந்து அந்த அருந்ததியர் மேடையில வந்து பறைய ஏற முடியாது, பல்ல ஏற முடியாது. பல்லர்கள் மேடையில அருந்ததியரை ஏற முடியாது, பறையர்களை ஏற முடியாது. பறையர்களோட மேடையில அவங்களும் ஏற முடியாது. இது எவ்வளவு பேர் சூழ்ச்சி பாரு. 3 பேர் ஒன்னா தானே இங்க பெரும்பான்மை. சூழ்ச்சி பண்ணிட்டாரு கருணாநிதி. கருணாநிதி தான் உடச்சு விட்டா போல 3 சமூகத்தையும். ஏய், நீ வந்து ஏத்தக்கூடாது, பறையனை பல்லனை ஏத்தக்கூடாது, அருந்ததியரை நீ கரெக்டா பாத்துக்க அதியமான். ரைட். நீ யாரு? இந்த பறையர் மேடையில அவங்க எல்லாம் ஏத்த மாட்டாங்க, அருந்ததியரை ஏத்த மாட்டாங்க, பல்லர்களை ஏத்த மாட்டாங்க, பல்லர்களும் அதே மாதிரி ஏத்த மாட்டாங்க. இப்ப பாத்தீங்களா அந்த சூழ்ச்சி? நம்ம பாதிக்கிறேன்ட்டு, பறையர்களுக்கும் தெரியும் நம்ம பாதிக்கிறேன்ட்டு, அருந்ததியரையும் தெரியும் பாதிக்கிறது. பெரும்பான்மையா இருக்கிற 3 தலைவர்களை வந்து ஒரு மேடையில ஏறினது இல்லை இன்னி வர. இங்க மிஸ்டேக். இதுதான் திராவிடம். அப்ப தமிழர்கள் ஒன்றுபட்டா திராவிட மொழியும் நீங்க சொல்றீங்க, அதான உண்மை? தமிழர்கள் ஒன்றுபட்டா, ஆமா, ஒன்றுபட்டா என்ன ஒரே நாள்ல நாங்க சாதியே தூக்கி போட்டு, சீமான் சொல்றாரு பாரு, ஏய் சாதின்னா நீ சாதின்னா அந்த ஓட்டியே தேவல, ஓடி போயிடு, சாதி இல்லாத போடு வா அப்படின்னு எல்லா தலைவர்களே சாதி இல்லாத வா வா வந்து நில்லுங்க. திருமாவளவன், சீமா, தமிழ் தேசிய பேசுகின்ற மொத்த பேர் ஒரு லைன்ல நில்லுங்க. ஒருத்தர் முதல்வர், ஒருத்தர் துணை முதல்வர் ஆகி போங்க. உங்களுக்கு என்ன சார்? இவங்க கொள்கை இல்ல சார் இவங்க கையில. இலக்கு இல்லாத பயணம் எங்க போய் சேரும்? கொள்கை இல்லாத பயணம் எங்க போய் சேரும்? எங்கேயும் போகாது. அதான் நிக்குது. நின்ன இடத்துல அவங்க உட்காந்து இடத்துல உட்காந்து இருக்கிறாங்க. இன்னி வர கொள்கை இல்ல இவங்க கையில. நாம் தமிழர் கட்சி சீமான் மாதிரி ஒரு கொள்கை வடிவில் இல்ல. நான் தோத்தாலும் பரவாயில்ல, நீ போடாதுன்னு எவங்க ஓட்டு சொல்லிக்கிறாங்க இந்த மேடையில் ஏறி. ஏய் கொள்கையா சாதியா இருந்தா போடாது, எனக்கு அது எனக்கு தீட்டு, போடாத அப்படின்ட்டு ஒரு 3 பேர் திருமாவளம் ஒன்னா அந்த ஏன் சார் நீ திராவிட கட்சியில போடுறது? அன்புமணி ராமதாஸ் திருமாவளம் 3 பேர் வந்து ஒரே ஒரு மேடையில் ஏற்றாங்க. போச்சு சார். அவங்கள நான் திட்டத்துக்கு விரும்பல, எதுவுமே பண்ணுவேன். என்னுடைய ஆதங்கம் தான் சார். நான் 74 to 2025 வரல நான் 51 வருஷமா அந்த மக்கள் மத்தியில் சுத்திங்கிறேன் சார். எனக்கு எல்லா கதையும் தெரியும். எனக்கு இந்த அரசியல் பிடிக்காது, ஓட்டு பிடிக்காது. நானே 3 ட்ரிப் எம்எல்ஏ எலெக்ஷன் நின்று இருக்கிறேன். அதெல்லாம் நான் பார்த்தேன். அதெல்லாம் தேவையில்லைன்னு நான் விடுறேன். ஏன்னா இது சாதிக்காக ஒரு ஓட்டு காதிக்க அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற இலக்கு தமிழர்கள் ஆள வேண்டும் என்றால் தமிழ் தேசியத்தை கட்டமைக்கணும். அந்த கட்டமைப்புல திருமாவளவன், சீமான், அன்புமணி 3 பேர் வந்தா போதும். மற்றவங்க வர வேண்டிய அவசியமே இல்ல. வர வேண்டிய அவசியம் இல்ல சார். அவங்க கையில ஒண்ணு பெரும்பான்மை கிடையாது. இந்த பெரும்பான்மை ஒண்ணு சேர்த்தாவே இவங்களெல்லாம் ஒரே நாள்ல ஒரே எலெக்ஷன் 2026ல ஓடி போயிடுவாங்க. அதெல்லாம் ஓட பண்டித்தான். ஓட வெற்றி அடிச்சா சார் வாழ்க்கை. ஆமா, ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஏன் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை செலவழிச்சு எங்க கிட்ட மனசுல பட்டதை பேசுனீங்க பாருங்க, அதான் பிடிச்சிருக்கு எனக்கு. ஆமா சார், நான் பேசல யார் சார் பேசுவான்? நீங்க பேசல யார் பேசுவான்? இவனுக்கு நீங்க நானும் பேசல யார் இருக்கிறா? இந்த மக்களுக்கு நாதி யாரு? அவன் ஒரு விஷயத்துக்காக ஒருத்த சார்ந்து போய் நின்றா அப்ப இந்த ஊமை மக்களுக்கு யார் பாக்குறது? அவங்களுடைய பிரச்சனை யாருக்கு பேசுறது? இல்ல, பறையர்கள் தான் தமிழ் இனத்தின் வேர். பறையர்களின் எழுச்சி தமிழர்களின் எழுச்சி, தமிழர்களின் எழுச்சி இந்தியாவின் மறுமலர்ச்சிங்க. இதை புரிஞ்சுங்க. மறுமலர்ச்சி, மறுமலர்ச்சி. பறையர் தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிறாங்க. நீங்க வந்து ஜாதி பட்டியல எடுத்து பாருங்க. ஆல் ஓவர் இந்தியாவில பறையர்கள் இருக்காங்க. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி பறையர்கள் இருக்காங்க. அவங்களுடைய உருவாக்கம் தான் சிவன் கோவில். அவன் தான் சிவன், பறையன் தான் சிவன், சக்தி தான் பறிச்சு. நம்ம அதை மறந்துட கூடாது. நம்ம பூர்வகுடி மக்களுடைய வாரிசு நம்ம. அதான் நான் சிவகுலம்னு சொல்லுவாங்க. நான் சிவன் ஜாதி, நான் சிவகுலம், நாமெல்லாம் சிவகுலம், சிவ கோத்திரம்.
மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க ஐயா. ரொம்ப அருமையா இருந்துச்சு உங்களோட நேர்காணல். இன்னொரு நாள் நம்ம நேர்ல சந்திச்சு பேசுவோம். எப்பயாச்சும் நான் வரப்பட அவங்கள வந்து நேர்ல சந்திக்கிறேன். சரிங்களா? ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.